ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனா ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரசம் சாதத்து கூட, சாம்பார் சாதத்து கூட, தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த மாதிரி அவரைக்காய் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்த செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்தால் தான் காய்க்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது வதங்குறப்போ இது கூட காரத்துக்கு பச்சை மிளகா 4 சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சைத்தன்மையெல்லாம் நல்லா போகட்டும். இதோட பச்சைத்தன்மை போனதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது சின்ன சைஸ் தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் இது மாதிரி நல்லா வெங்காயத்தோட தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற அவரைக்காயை இப்போது வந்து இது கூட நம்ம சேர்த்திக்க போகிறோம். இப்போ இந்த அவரைக்காய் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்திடலாம். இப்படி எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது அவ்வளோதான். இப்போது இந்த காய் வந்து நல்லா ஈரத்தன்மை போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய் நல்லா வதங்கி வந்தால் தான் பொரியலுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய் இந்த அளவுக்கு வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த காய். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்திக்கலாம். மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்தி போட்டுக்கோங்க. அது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி வந்து தெளித்து தான் இது வந்து வேக வைக்கணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. சாதாரணமாக அவரைக்காய் வந்து மட்டும் வேக வச்சா 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ நான் வந்து விதையும் போட்டுக்கிறனால ஒரு 8 நிமிஷம் வேகணும். அதனால் தண்ணி கொஞ்சம் ஒரு 2 கை அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கிட்டு மூடி வச்சிடலாம். கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் அப்பப்போ எடுத்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போது எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம துருவிய தேங்காய் துருவலை இப்போ இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். தேங்காயோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான நம்மளோட அவரைக்காய் பொரியல். இப்போ இந்த தேங்காய் துருவலோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து காய் கூட இந்த தேங்காயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நறுக்கிய கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து இரும்பு கடையில் செஞ்சதுனால உடனே வேற ஒரு பவுலில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பொரியல் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.